Exercise 3.9. First question, find the GCD for the following. GCD means greatest common division. அதான் GCD. இதில் இருக்க காமனாக உள்ள வேல்யூ எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் p பவர் 5, p பவர் 11, p பவர் 9 இருக்குது. மூணுலேயும் இப்போ காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ p பவர் 5 தான் காமனாக எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ p பவர் 5. இந்த p பவர் 11லேருந்து p பவர் 5 காமனாக எடுக்கலாமா? தான் p பவர் ரிமைனிங் என்ன இருக்கும்? 11ல் 5 போச்சுன்னா 6 இருக்கும். இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி பாருங்கள். பவரில் எப்போவுமே ப்ளஸ் பண்ணணும். 5 + 6 11 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு p பவர் 9. p பவர் 9ல் p பவர் 5 காமனாக வெளியே எடுத்தால் ரிமைனிங் p பவர் 4 இருக்கும். இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி பாருங்கள், 9 கிடைக்கும். இப்போ GCD இதுலேருந்து எடுத்து எழுதிக்கலாம். மூணுலேயும் காமனாக என்ன இருக்குது? ஒரு p பவர் 5 இருக்குது. இப்போ GCD p பவர் 5. செகண்ட் சப்டிவிஷன் 4x3 y3 z3 3 இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், எதுவுமே காமனாக இல்லை. அப்போ 4x3 எப்படி இருக்கலாம்? 1 × 4x3 இருக்கலாமா? நெக்ஸ்ட்டு y3 எப்படி இல்லை? நெக்ஸ்ட்டு y3 1 × y3 போடலாமா? நெக்ஸ்ட்டு z3 1 × z3. இதில் GCD என்ன? எல்லாத்துலேயுமே ஒரு 1 காமனாக இருக்குது. அப்போ GCD 1. இப்போ காமனாக இல்லைன்னா இப்படி எழுதிக்கோங்க. காமனாக இருந்ததுன்னா காமனாக எடுத்து எழுதிக்கணும். தேர்டு சப்டிவிஷன் 9a² b² c² 15a³ p² c பவர் 4. இப்போ நம்பர் இருக்குது. நம்பர் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்தால் 3 × 3 a² b² c³ கம்மா 15க்கு 5 × 3 15. ரிமைனிங் என்ன இருக்குது? a³ b² c பவர் 4. இப்போ பாருங்கள், GCD என்னென்னா ரெண்டுலே காமனாக என்ன இருக்குது? இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. 3 எடுத்து எழுதிக்கலாம். a² இருக்குது, இங்கே a³ இருக்குது. ரெண்டுலே காமனாக ஒரு a² எடுக்கலாம். இங்கே b² இருக்குது, b² இருக்குது. அப்போ ரெண்டுலே காமனாக b² எடுக்கலாம். c பவர் 3 இருக்குது, c பவர் 4 இருக்குது. காமனாக c பவர் 3 எடுக்கலாம். இப்போ இதுதான் GCD. ஃபோர்த்து சப்டிவிஷன் 64x பவர் 8. இப்போது 64x பவர் 8 இருக்குது. நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 64 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம். 3 3 to 6 2 to 4. திருப்பி 2 கொடுக்கலாம். 1 × 2 6 to 12. 2க்கு கொடுக்கலாம். 8 to 16 2 4 to 2 2க்கு கொடுக்கலாம். 2 கிடைக்கும். 6 2 இருக்குது. அப்போ 2 × 2 × 2 × 2 × 2 × 2 6 times 2 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 8 இருக்குது. நெக்ஸ்ட்டு 240 எக்ஸ் பவர் 6. இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 240க்கு எல்சிஎம் எடுத்தால் 2 கொடுக்கலாம். 1 × 2 2 to 4 0 2 கொடுக்கலாம். 6 to 12 0 2 கொடுக்கலாம். 3 to 6 0 2க்கு கொடுக்கலாம். 1 × 2 ரிமைனிங் 1 இருக்கும். 10 5 to 10 ரிமைனிங் 15 இருக்குது. 3க்கு கொடுக்கலாம். 5 × 3 15. இதை எடுத்து எழுதிக்கலாமா? 2 × 2 × 2 × 2 × 3 × 5 இருக்குது. எக்ஸ் பவர் 6. இப்போ பாருங்கள், இதுலேருந்து GCD எடுத்து எழுதிக்கலாம். 1 2 3 4 4 times 2 காமனாக இருக்குது. பட் 2 × 2 × 2 × 2 × 2 இப்போ எக்ஸ் பவர் 8 இருக்குது, எக்ஸ் பவர் 6 இருக்குது. காமனாக எக்ஸ் பவர் 6 எடுக்கலாம். எக்ஸ் பவர் 6 போட்டுக்கலாம். இப்போ 2 to 4 4 to 8 8 to 16 16 எக்ஸ் பவர் 6. இப்போ GCD = 16 எக்ஸ் பவர் 6. ஃபிஃப்த் சப்டிவிஷன் a² b² c² b³ c a³ b c². இப்போ இதுலேருந்து GCD எடுத்து எழுதிக்கலாம். நம்பர் எதுவுமே இல்லை, அதனால் எல்சிஎம் எடுக்கண்டாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு a இருக்குது. எல்லாத்துலேயுமே இங்கே a இருக்குது, a² இருக்குது, a³ இருக்குது. காமனாக என்ன எடுக்கலாம்? ஒரு a எடுக்கலாமா? a எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு b² b³ b இருக்குது. மூணுக்கும் காமனாக ஒரு b இருக்குது. அப்போ b போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு c பாருங்கள், c³ c² காமனாக c இருக்குது. அப்போ c போட்டுக்கலாம். இப்போ GCD ABC. த ஆன்சர். சிக்ஸ்த்து சப்டிவிஷன் 35x பவர் 5 y3 z பவர் 4 in 49x² y z3 14xy² z². இப்போ பாருங்கள், நம்பர் இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுக்கலாம். 35x பவர் 5 y3 z பவர் 4. இதுக்கு இப்போ 35 இருக்குது. 7ல் போவோம். 7 × 5 எல்லாத்துலேயுமே ஒரு 7 ரிலேட்டடாக இருக்குது. அப்போ 7 × 5 35 போட்டுக்கலாம். எக்ஸ் பவர் 5 y பவர் 3 z பவர் 4 49x² y z3. இப்போ பாருங்கள், 49 எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? 7 × 7 1 × 7 49 போடலாமா?
ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் கியூப். நெக்ஸ்ட்டு 14 இருக்குது. 14x ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர். இதில் 14 வந்து 7 into 2 14 போட்டுடலாமா? எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இதுக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து 7 எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. அப்போ 7 போட்டுக்கலாம். இங்கே வந்து எக்ஸ் பவர் 5 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. 3க்கு காமனாக எக்ஸ் எடுத்துக்கலாம். ஒய் க்யூப் ஒய் ஒய் ஸ்கொயர் காமனாக ஒய் இருக்குது, ஒய் போட்டுக்கலாம். இசட் பவர் 4 இசட் க்யூப் இசட் பவர் 2 இருக்குது. 3க்கு காமனாக இசட் பவர் 2 எடுக்கலாம். 3லேயே காமனாக இசட் பவர் 2 இருக்குது, இசட் பவர் 2 எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது 3லேயுமே எது கம்மியாக இருக்குன்னு பார்த்து 2 இருக்குது 1 இருக்குது. கம்மியாக என்ன இருக்குது? எக்ஸ் போட்டுக்கலாம். இங்கே 3லேயே கம்மியாக ஒய் இருக்குது, ஒய் போட்டுக்கலாம். இதில் 3லேயே கம்மியாக இசட் ஸ்கொயர் இருக்குது, இசட் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஜிசிடி. 7th subdivision 25a b cube c 100 a square bc 125 ab. இப்போ வந்து இதுவும் எல்சிஎம் எடுத்துக்கலாம். 25a b cube c என்ன போட்டுக்கலாம்? 5 into 5 வந்து 25 கிடைக்குமா? எல்லாமே ஒரு 5 ரிலேட்டடாக இருக்குது. அப்போ காமனாக 5 போட்டுக்கலாம். 5க்கு எல்சிஎம் எடுத்தால் 5 into 5 25 a b cube c. நெக்ஸ்ட்டு 100 இருக்குது, a square bc. இப்போ வந்து 100க்கு எல்சிஎம் எடுத்து பாருங்கள். 5க்கு கொடுத்தா 2 into 5 வந்து 10 0. திருப்பி 5க்கு கொடுக்கலாம். 4 into 5 வந்து 20 கிடைக்கும். அப்போ வந்து 5 into 5 into 4 என்ன இருக்குது? ரிமைனிங் a ஸ்கொயர் பிசி. நெக்ஸ்ட்டு 125 ab. 125னா 5க்கு கொடுத்தா 2 into 5 10, ரிமைனிங் 2 இருக்கும் 25. 5 into 5 25. 5க்கு கொடுக்கலாம். 5 into 5 25. 5 into 5 into 5 ரிமைனிங் ஏ இருக்குது, பி இருக்குது. இப்போ பாருங்கள், ஜிசிடி போட்டுக்கலாம். 3க்கும் காமனாக என்ன இருக்குது? 5 இருக்குது. இதில் ஒரு 5 இருக்குது. 2 times 5 போட்டுக்கலாம். இங்கே ஒரு 5, இதுக்கு ஒரு 5 எடுக்கலாம். இங்கே வந்து ஏ இருக்குது, ஏ ஸ்கொயர் இருக்குது, ஏ இருக்குது. காமனாக வந்து ஒரு ஏ எடுத்துக்கலாம். பி க்யூப் இருக்குது, பி இருக்குது, பி இருக்குது. காமனாக ஒரு பி போட்டுக்கலாம். சி இருக்குது, சி இருக்குது. இங்கே சி இல்லை. 3க்கு காமனாக இருந்தால் தான் எடுக்கணும். காமனாக சி இல்லை, அதனால் சி எடுக்கக்கூடாது. அவ்வளோதான். 5 into 5 வந்து 25, பட் 25 ஏபி. 8th subdivision 3abc 5xyz 7pqr. இப்போ பாருங்கள், 3லேயுமே காமனாக எதுவுமே எடுக்க முடியாது. இப்போ வந்து காமனாக எதுவுமே எடுக்க முடியலை அப்படின்னா அது வந்து ஜிசிடி 1ன்னு போட்டுக்கலாம். காமனாக எடுக்க முடிஞ்சால் எல்சிஎம் எடுத்து காமனாக எடுத்துக்கோங்க. அப்படி காமனாக எடுக்க முடியலைன்னா ஜிசிடி வந்து 1.